ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் விர்ச்சுவல் வாரியர்ஸ். விஜய்க்கு எகெயின்ஸ்டா இருக்கிற எல்லார்கிட்டையும் ஒரே ஒரு கேள்விதான் இருக்கும். இப்போ விஜய் நிறைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி அவர் ஏதாவது நல்லது பண்ணியிருக்காரா, வேற ஏதாவது பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்திருக்காரா, என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் அரசியலுக்கு வர்றாரு? ஒரு நடிகன் எப்படி அரசியலுக்குள்ள வரலாம்? நடிகர் பின்னாடி போற தற்கொலை கூட்டம், போய் ஒரு நடிகனை போய் நம்புறீங்களே, இந்த மாதிரி விமர்சனங்கள் தானே வச்சிட்டு இருக்கீங்க. சரி, விஜய் அவர்கள் அரசியல் சம்பந்தமா என்னென்ன நகர்வுகள் எடுத்திருக்காரு, மக்களுக்கு என்னென்ன நல்லதெல்லாம் பண்ணியிருக்காரு, எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் பாத்திரலாம். ஓகேங்களா? மக்கள் தானே மன்னர்களே உனக்கு காட்ட வரனா. ஸ்கூல்ல சேர்க்கும் போதே அவரோட அப்பா ஒரு புரட்சி பண்ணியிருக்காரு. என் மகனை கோடம்பாக்கத்தில் ஒரு ஸ்கூலில் சேர்க்க போகிறேன். அந்த அப்ளிகேஷனில் பேர், தகப்பன் பேர், நேஷனாலிட்டி இந்தியன்னு போட்டேன். ரிலிஜன்னு கேட்குறாங்க, தமிழன்னு போட்டேன். காஸ்ட்னு கேட்டாங்க, தமிழன்னு போட்டேன். நீங்கள் தப்பாக ஃபில்லப் பண்ணியிருக்கிறீங்கன்னு கேட்டேன். சொன்னேன், நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டேன். கட்டிக்கிட்ட மனைவி முதலியார் குடும்பத்தில் பிறந்துட்டாங்க. கிறிஸ்து முதலின்னு ஏதாவது மதம் இருக்குதா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அவரோட அப்பா தான் கிறிஸ்டினே தவிர அவங்க அம்மா ஒரு ஹிந்து. எல்லாரும் அவரை கேலி பண்றதுக்காக ஜோசப் விஜய்ன்னு சொல்றாங்க. அவரு ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவருங்கிறது அவங்க அப்பா அம்மாவை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். எதுக்கு இந்த 4 வயசுல 5 வயசுல அவரை கொண்டு போய் நான் ஸ்கூல்ல சேர்க்கும் போதே அவன் முதுகுல இன்னார்தான் அப்படின்னு ஏன் பச்சை குத்துறீங்க? விஜய் அவர்கள் +2 முடிச்சுட்டு 1992 அவரோட முதல் படமான நாளைய தீர்ப்பு படத்துல ஹீரோவா அறிமுகம் பண்ணாரு. அதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் படமானா ஹீரோவா அவரோட ஃபர்ஸ்ட் படம் அதுதான். ஆனா அதுக்கு முன்னாடி அவரோட ஃபர்ஸ்ட் படம் 1984 வெற்றிங்கிற படம் தான். அவரோட 10 வயசுல இருந்தே நடிச்சிட்டு இருக்காரு. நட்பு உணர்வும் நல்ல பண்பும் அவரிடம் இயற்கையாகவே அமைந்திருந்தன. நாளைய தீர்ப்பு படத்துல அவர் ஹீரோவா நடிக்கும் போது ஏகப்பட்ட தாறுமாறான தரக்குறைவான விமர்சனங்கள். அந்த படத்திற்கு ஒரு வார பத்திரிகையில் கடுமையான விமர்சனம். அது இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எந்த ஹீரோவுக்கும் நடக்காத ஒரு விமர்சனம். இன்றைக்கு வரைக்கும் அந்த பத்திரிகையில் அந்த விமர்சனத்தை ஃப்ரேம் போட்டு தன் வீட்டில் மாட்டி வச்சிருக்காரு விஜய். என்னதான் அவரோட அப்பா ஒரு டைரக்டரா இருந்தாலும், அவருக்கு சுலபமா சினிமாவில் ஒரு சான்ஸ் கிடைச்சாலும், சினிமாவில் அவருக்கான இடத்த அவர் அவ்வளோ சுலபமா பிடிச்சிடல. ரொம்பவே கஷ்டப்பட்டு போராடி தான் ஒரு நிலையான இடத்துக்கு வந்தாரு. ஓரளவுக்கு அவர் வளர்ந்து வந்த பிறகு 2000 விஜய் ரசிகர் மன்றம்னு ஆரம்பிச்சாரு. அதற்கு விஜயோட அப்பா S.A. சந்திரசேகர் அவர்கள் தான் தலைமையேற்று நடத்திட்டு வந்தாரு. மக்களுக்கு நிறைய நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்டதால விஜய் ரசிகர் மன்றத்தை 2008 விஜய் நற்பணி மன்றமா மாத்தினாங்க. உன்னால் முடியும்னு சொல்லி விஜய் கை நீட்டிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கொடி கூட ரிலீஸ் பண்ணாங்க. 2008 ஈழத்தமிழ் மக்கள் இனப்படுகொலை நடந்துட்டு இருந்தப்போ விஜய் அவர்களுக்கு ஆதரவா குரல் கொடுத்தாரு. சென்னையில உண்ணாவிரதம் இருந்தாரு. அதே நேரத்துல விஜய் நற்பணி மன்றங்கள் இருந்தவங்க எல்லாம் தமிழ்நாடு முழுக்க மொத்தம் 37 இடங்கள்ல உண்ணாவிரத போராட்டம் இருந்தாங்க. பார்க்குற போட்டோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அதனால என்னுடைய நற்பணி இயக்கத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ சொன்னாங்க கிட்டத்தட்ட 37 இடத்துல இப்போ உண்ணாவிரதம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவா நடிகர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து உண்ணாவிரதம் இருந்தப்போ கூட அங்கேயும் போய் கலந்துகிட்டாரு. ஈழத்தமிழர்கள் இருக்க இடம் இல்லாம, உடுக்க உடை இல்லாம, உணவு இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்காக நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு ஒரு நாள் உணவு இல்லாம இருக்கக்கூடாதா? ஈழத்தில் போர் நிறுத்தம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அங்கே தமிழ் மக்கள் காக்கப்பட வேண்டும்.
இதை எழுதி எல்லாரும் இந்திய பிரதமருக்கு ஒரு தந்தி போடுங்க. விஜய் சினிமால அரசியலுக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி ஒரு சம்பவம்னா மாண்புமிகு மாணவன் படத்துல அநியாயங்களுக்கெல்லாம் எதிரா பேசுற மாதிரி நடிச்சிருந்தாரு. பணம் சம்பாதிக்கிறது மட்டும் ஒரு வக்கீலோட நோக்கமா இருக்க கூடாது. உண்மையை நீதியும் காப்பாற்றணும். சத்தியம்தா வாழ்க்கைங்கிறத நீ எனக்கு சொல்லி கொடுத்துட்ட. அதே மாதிரி 2002 தமிழன் படத்தை பத்தி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இலவச சட்ட ஆலோசனை மையம் வைக்கணும், மக்களுக்கு சட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், நாட்டுல நடக்கிற அநியாயங்கள் எல்லாம் சட்டம் மூலமா எந்த மாதிரி தட்டி கேட்கலாம், அந்த மாதிரின்னு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துற படமா நடிச்சிருந்தாரு. நம்ம நாட்டில் உள்ளவங்களுக்கு ஆங்கிலம் தெரியறத விட, அறிவியல் தெரியறத விட, வரலாறு தெரியறத விட அடிப்படை சட்டம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் சார். இப்ப 2009 விஜய் நற்பணி மன்றம் விஜய் மக்கள் இயக்கமா மாறுது. சொன்னா புரியாது, சொல்லுக்குள்ள அடங்காது, நீங்கெல்லாம் என் மேல வச்ச பாசம். ரெண்டாயிரத்தி 2011 நாகப்பட்டினத்துல மீனவர்கள் எல்லாம் இலங்கை கப்பற்படையினரால தாக்கப்பட்டப்போ விஜய் ரொம்பவே ஆவேசமா பேசியிருந்திருப்பாரு. அந்த மக்களுக்காக தான் நிக்கிறேன் அப்படிங்கறத காட்டியிருப்பாரு. ஒரு தமிழனா தமிழ் மீனவர்களை தாக்கப்படுறதையும் கொல்லப்படுறதையும் தாங்க முடியாம அதுக்கு கண்டனம் தெரிவிக்க வந்திருக்கேன். நம்ம குடும்பத்துல ஒரு அண்ணனை கொன்னுட்டா தம்பி எவ்வளவு வேகமா இருப்பானோ, ஒரு தம்பியை கொன்னுட்டா அண்ணன் என்ன கோவப்படுவானோ, ஒரு தாய் கண்ணீர் விட்டு அழும்போது அந்த மகன் என்ன வேதனைப்படுவானோ, அந்த வேதனையோட நான் வந்திருக்கேன். ஒரு தமிழன் தாக்கப்பட்டிருக்கும் போது தட்டி கேட்கிற ஒரு தமிழனாய் ஒரு சமூக உணர்வோட வந்திருக்கேன். இலங்கை ராணுவம் பல வருஷமா நம்ம தமிழ் மீனவர்களோட வாழ்க்கையோடும் உயிரோடும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த விளையாட்டை மத்திய அரசும் மாநில அரசும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. கேள்விப்பட்டது என்னன்னா, 1000க்கும் மேற்பட்ட நம்ம தமிழ் மீனவர்கள் தாக்கப்பட்டதாகவும் 540 மீனவர்கள் கொல்லப்பட்டதாகவும் நான் கேள்விப்பட்டேன். எனக்கு ஒரு எம்ஜிஆர் அவர்களுடைய பாட்டு தான் ஞாபகம் வருது. தரை மேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான். கழுத்துல கைத்த கட்டி போட்ல இழுத்துக்கிட்டு போய் கொன்னு பிணத்தை கடல்ல தூக்கி வீசி எறிஞ்சிருக்காங்க. இவங்கெல்லாம் மனிதர்களா இல்ல அரக்கர்களான்னு எனக்கு தெரியல. இவ்வளவு நடந்தும் மத்திய மாநில அரசு ஏன் நடவடிக்கை எடுக்காம இருக்காங்கன்றது எனக்கு புரியல. இலங்கை ராணுவத்துக்கு நம்ம அடங்கி போறதுனால நம்மளா கோழைகள்னு அர்த்தம் இல்ல. புலியை முரத்தால் அடித்து விரட்டிய புறநானூற்று தமிழச்சியின் தாய்ப்பால் குடித்து வளர்ந்த பரம்பரை புலிக்குட்டிகள் நாங்கள். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். இதுதான் நடக்கும். உலக வரைபடத்துல இலங்கைன்ற ஒரு இடமே இல்லாம போயிடும். பக்கத்து வீட்டுக்காரனாச்சே எந்த பிரச்சனையும் வானான்னு அடங்கி இருக்கும். எங்க பொறுமையை சோதிச்சிடாதீங்க. அதாவது சின்ன வயசுலயே மீனவ நண்பன் படம் பார்த்திருக்கேன். அதனால என்னமோ தெரியல உங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன், உங்க மேல விழுற ஒவ்வொரு அடியும் என் மேல விழுற அடியா நினைச்சு உங்களுக்காக நான் போராடுவேன். அது அப்ப மட்டும் இல்ல, இப்ப நாகப்பட்டினத்துல பிரச்சாரத்துக்கு போகும்போது கூட சொல்லியிருப்பாரு. மீனவர்களுக்காக குரல் கொடுக்கறதும் அவங்களோட நிக்கிறதும் நம்மளுடைய கடமை, நம்மளுடைய உரிமை. நான் என்ன இன்னைக்கு நேத்தாங்க அவங்களுக்காக குரல் கொடுக்கிறேன். இதே நாகப்பட்டினத்துல 14 வருஷத்துக்கு முன்னாடி 2011 February 22 இதே நம்ம மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டிச்சு ஒரு பொதுக்கூட்டம் ஒண்ணு நடத்தணும் இல்லையா? இந்த விஜய் களத்துக்கு வர்றது ஒண்ணு புதுசு இல்ல கண்ணா. எப்போ 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 வந்தாச்சு. 2017 ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தப்போ ஆளா போய் தன்னோட ஆதரவை தெரிவிச்சிட்டு வந்தாரு. அத்தனை இளைஞர்களுக்கும் நான் தலை வணங்குறேன். இது சம்பந்தமா கைது செய்யப்பட்டவங்களை வெளியே அனுப்பிட்டா நான் சந்தோஷப்படுவேன். இவ்வளவுக்கும் காரணமான அமைப்பை வீட்டுக்கு அனுப்பிட்டா
தமிழ்நாடு சந்தோஷப்படும். அதே வருஷம் நீட் தேர்வுனால தற்கொலை பண்ணிக்கிட்ட அனிதாங்கிற மாணவியோட வீட்டுக்கு போய் அவங்க குடும்பத்தை ஆறுதல் தெரிவிச்சு அவங்களுக்கு பர்சனலா உதவி பண்ணிட்டு வந்தாரு. +2 படித்த டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. நீட்டுன்னா என்னன்னே தெரியாது. கோச்சிங் கிளாஸ் அதுக்கு போக வாய்ப்பும் இல்லை, போக முடியல. அப்படி இருக்கும்போது இதுக்கு +2 எக்ஸாம்னா எழுதி பழக்கம் இருக்குது. ஒரு வருஷம் அதுக்காக படித்து ட்ரை பண்ணி தான் வந்திருக்கோம். நீட்டுனா என்னன்னே தெரியாமல் முதல்ல அட்டன் பண்ணும்போது என்ன பண்ணுறதுனே தெரில. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என் கூட பிறந்த என் தங்கச்சி வித்யா இறந்தப்போ எனக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அதுல கொஞ்சம் கூட குறையாத பாதிப்பையும் வேதனையும் ஏற்படுத்தினது தான் தங்கச்சி அனிதாவோட மரணம். 2018 வருஷம் ஸ்டெர்லைட் ஆலயம் மூடணும்னு சொல்லி தூத்துக்குடியில போராட்டம் நடத்தின பொதுமக்கள் மேல துப்பாக்கி சூடு நடந்து 13 உயிர்கள் அநியாயமா பலியாகுச்சு. அவங்க வீட்டுக்கெல்லாம் தனித்தனியா போய் ஆறுதல் சொல்லி அத்தனை பேத்துக்கும் ஆளுக்கு 1 லட்ச ரூபாய் கொடுத்து உதவி பண்ணிட்டு வந்தாரு. மகளை நினைச்சு வேதனைப்பட்டு அழுதுகிட்டு அந்த நேரம் பார்த்து பைக்ல ஒரு 2 பைக்கு வந்துச்சு. பைக் வரவும் யாரும் தெரியல, எப்படி பறந்துக்கிட்டு பார்த்தோம். உடனே பார்க்க விஜய் அவங்க வந்துட்டு இருந்தாங்க. உடனே விஜய் சொன்னோன்னு இருந்துச்சு. நாங்கள் வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்களும் எங்களை கையெடுத்து கும்பிட்டு உடனே வீட்டுக்குள்ள வந்தாங்க. வந்து எங்களோட உட்கார்ந்துருந்து எங்களுடைய அனுதாபத்தை எங்களுடைய இதுலேயும் பங்கெடுத்து எங்ககிட்ட இருந்து வேதனைப்பட்டுட்டு தான் போனாங்க. எங்கிட்ட ரொம்ப அனுதாபத்தோட தெரிவிச்சுட்டு நாங்கள் படம் எடுத்தது கூட வேண்டாம், யார் ஒன்றும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எளிமையாக இந்த கஷ்டத்தில் இந்த வேதனையில எங்ககிட்ட இருந்து பங்கெடுத்துட்டு போச்சு இந்த மகன். இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா? அவர்கிட்ட இருக்கிற காசுக்கு இன்னும் நிறைய கூட பண்ணிருக்கலாம்னு உங்களுக்கு எல்லாம் தோணுதுங்களா? பண்ணிருக்காரு, அது பத்தியும் பார்க்கலாங்க. விஜயோட பர்த்டே அன்னைக்கு விலையில்லா விருந்தகம்னு ஆரம்பிச்சிருக்காங்க. விலையில்லா விருந்தகம் 2500 நாளைக்கு மேலான நீங்க கணக்கு போட்டு பாருங்க எத்தனை வருஷம் ஆகுதுன்ட்டு. தளபதி அவர்களின் உத்தரவின்படி தளபதி மக்கள் இயக்கம் தமிழகம் முழுவதும் 15க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் தளபதி விலையில்லா விருந்தகம் என்ற திட்டம் மூலமாக காலையில் உணவு வழங்கி வருகிறது. ஏழை எளிய மக்கள், குழந்தைகள், உடல்நலம் குன்றியவர்கள், ஆதரவற்றோர் என பலரும் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதாவது நம்ம கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆக போகுது. ஆனால் 2500 நாள்லாம் கணக்கு போட்டு பாருங்க. விஜய் அண்ணா மக்கள் இயக்கமாக இருக்கும்போது ஆரம்பித்த திட்டம் இது. தமிழ்நாட்டில் ஒரு இடம் 2 இடம் கிடையாதுங்க, பல இடத்துல நடந்துட்டு இருக்கு. 365 நாளும் பார்த்தீங்கன்னா விலையில்லா விருந்தகத்தில் சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. இந்த விலையில்லா விருந்தகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு? நல்லா இருக்குண்ணே. சரி, நல்லா இருக்கு. ஏழைகளுக்கெல்லாம் வந்து அன்றாடம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. 3 நாளாக தான் வாங்கி சாப்பிட்றோம். நல்லா இருக்கு. குஸ்கா, தயிர் சாதம் எல்லாம் சாப்பிட்றாங்க. எனக்கா நான் வடுகபாளையம் சாப்பாடு இங்கே அரசு ஆஸ்பத்திரியில் சாப்பாடு வழங்குறாங்க. நாங்கள் இப்போ 10 நாளாக வாங்கி சாப்பிட்றோம். சாப்பாடெல்லாம் டேஸ்ட்டாக இருக்குது. அண்ணன் இளைய தளபதி விஜய்க்கு ரொம்ப நன்றி. தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல அது இன்னைக்கு வரைக்குமே செயல்பட்டுட்டு வருது. நல்லபடியாக இருக்குது சாப்பாடெல்லாம். அதில் எந்த குறையும் கிடையாது. எல்லாம் நல்லா முறையாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆஸ்பத்திரி வந்து 20 நாளாக இங்கே தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். கடையில் சாப்பிட்டா ஒரு சாப்பாடு 100 ரூபா 80 ரூபாங்கிறாங்க. வயிற்றுக்கு போதுமான அளவு சாப்பாடு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான சாப்பாடு நல்லா டேஸ்டாக ருசியாக இருக்குது. இந்த விலையில்லா விருந்தகத்துல நீங்க ஒரு நாளாக சாப்பிட்டுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, 2022 ஜூலை 6ஆம் தேதி விஜய் குருதியகம்னு சொல்லி ஒரு ஆப் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்குமே செயல்பட்டுட்டு வருது. எனக்கும் என் ரசிகர்களுக்கும் மற்றவங்களை வாழ வச்சு அழகு பார்க்கறது என்ன நண்பா? நான் முறை தளபதி லியோ படத்துக்கோசரமாக நாங்கள் பிளட் கொடுக்குறோம். தளபதி எது சொன்னாலும் அது நன்மைக்குன்னு நினச்சி நிறைய நல்ல விஷயம் பண்ணுறோம். எங்கள் நைட்டு எந்த நேரமாக இருந்தாலும் எங்களுக்கு பிளட் வேணும்னு அப்படின்னு யார் எங்கள் இயக்கத்தின் மூலியமாவோ சரி மற்றவங்க யார் கேட்டாலும் இமீடியட்டாக நாங்கள் அதுக்குண்டான செயல்பாடுகளை செஞ்சு அவங்களுக்கு நாங்கள் உடனே ரத்தத்தை கொடுத்துருக்கணும். பெரம்பலூர், சென்னை எல்லா ஏரியாவுக்கும், பாண்டிச்சேரி கூட நாங்கள் பிளட் நாங்கள் ரெடி பண்ணி அவங்களுக்கு பேஷண்ட் கொடுத்துருக்கணும். இடத்தரகர் மூலியமாக யார்கிட்டையும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். அதேமாரி யாருமே இப்போ பைசா கொடுத்தோ அது கொடுத்தோ எந்த ஒரு பிளட்டும் யாருக்கும் கொடுக்க வேணாம்னு சொல்லுவோம். கண்டிப்பாக வந்து தளபதி மூலயமா தளபதி பேரை சொல்லி நாங்கள் எங்களால் முடிஞ்சதை செஞ்சுட்டு தான் இருப்போம். பிளட் டொனேஷன் பண்றவங்களா அதுல வந்து சேர்ந்து பிளட் டொனேட் பண்ணிக்கலாம். இப்போ கூட அந்த ஆப் அவைலபிளா தான் இருக்கு. பிளட் டொனேட் பண்ண விரும்புறவங்க அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா டோட்டல் தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி எல்லா இடத்துலையுமே இருக்கு. அந்த ஆப் மூலமா கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ எல்லாமே. அது மட்டும் இல்ல, விஜய் விழியகம்னு ஒரு ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காரு. இது மூலமா ஐ டொனேஷன் பண்ணணும்னா அந்த ஆப் மூலமா நம்ம ஐ டொனேட் பண்ணிக்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் இதில் மாமண்டூர் கிளை தலைவராக எங்கள் அண்ணா கரண் இருக்காப்புல வந்து விஜய் ரசிகர் மன்ற
கிளை தலைவர். இப்போதைக்கு எங்கள் அண்ணன் இல்லை, எங்களை கூட தவறிட்டார். இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தைக்காக இந்த கண்தானம் செய்யணுன்றதுனால அவரோட கண்ணை நாங்கள் தானம் செஞ்சுருக்கோம் தளபதி விஜய் இயக்கம் மூலமா. 2023 வருஷம் 15 ஜூலை, அதாவது காமராஜர் பிறந்தநாள் அன்னைக்கு விஜய் பயிலகம்னு சொல்லிட்டு இரவு நேர பாடசாலையும் ஆரம்பிச்சிருக்காரு. தளபதி விஜய் பயிலகம், அதுல இருந்து நம்மளுக்கு டெய்லி டியூஷன் நடத்த சொல்லியிருக்கிறாங்க. தளபதி விஜய் தொண்டரணில இருந்து வாரம் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்குறாங்க? ஞாயிற்றுக்கிழமை பால், முட்டை, பிரெட்டு கொடுக்குறாங்க. அப்புறம் உங்களில் யாருக்காவது பர்த்டேனா அவங்க தான் வந்து கேக் வாங்கிட்டு வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, தீபாவளிக்கு புத்தாடைகள், வெடி எல்லாம் வாங்கிட்டு வந்து உங்களை சிறப்பாக தீபாவளி கொண்டாட வச்சாங்க, ட்ரெஸ் கொடுத்தாங்க. அப்புறம் இன்னும் எது தேவைனாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களை நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இந்த டியூஷன் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? கூடவே அதே வருஷம் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி இலவச சட்ட ஆலோசனை மையத்தையுமே ஆரம்பிச்சிருக்காரு. ஏதாவது ஒரு பிரச்சனை அது எங்களுடைய கவனத்துக்கு வந்தது அப்படின்னா அவங்க வழக்கறிஞர்கள் அவங்களே நேரடியாகவே சென்று அவர்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூடுமான வரை அவர்களுக்கு தேவையான சட்ட ஆலோசனையை வழங்கி அதற்குண்டான அனைத்து இதையும் செய்து தருவார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். வெறுமனே சினிமாவில் மட்டும் சட்டங்களை வந்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லல, உண்மையிலே சட்டத்தை பத்தி மக்கள் தெரிஞ்சுக்கணும், அதுவும் இலவசமா அது சம்பந்தமான உதவிகள் கிடைக்கணுங்கிறதுக்காக தளபதி விஜய் இலவச சட்ட ஆலோசனை மையமும் இப்ப செயல்பட்டு வந்துட்டு தான் இருக்கு. விலையில்லா ரொட்டி முட்டை பால் திட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து ஊட்டச்சத்து இது நடந்துன்னு இருக்குது. இதேமாரி ஒன்று ஒன்றா நாங்கள் நடத்தின்னு இருக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக மருத்துவ சேவை வந்து செய்யறதுன்னுட்டு முகாம்லாம் நடத்த இருக்கிறோம். விஜய் மட்டும்தான் நல்லது பண்றாரான்னு யோசிச்சிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள், அவங்களோட தொண்டர்கள் எல்லாருமே நல்லதுதான் பண்ணிட்டு வராங்க. விஜய் விலையில்லா விருந்தகத்தில் நான் ஒரு 2 வருஷமாக சாப்பாடு ஏற்றி ஆட்டோவில் சாப்பாடு ஏற்றிட்டு மக்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தோம். அவங்க ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் இப்போ சமீபமாக ஒரு 2 வருஷமாக நான் தான் சாப்பாடு ஏற்றிட்டு வந்துகிட்டு இருக்கேன். 2021 நடந்த ஊராட்சி மன்ற தேர்தலில் விஜயோட மக்கள் இயக்கம் சார்பா அவரோட பேரை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு தனித்தனி சின்னங்களோட சுயேட்சையா நின்னா 129 பேர்ல 110 பேருக்கு மேல ஜெயிச்சு கவுன்சிலர் ஆயிருக்காங்க. Holding the flag, seeking votes in the name of Vijay, and that has created quite an impact where now more than 100 fan club members have attained victory in this election. ஆனா அவங்களுக்கெல்லாம் கூட தடைகள் ஏகப்பட்டது வருது. இந்த வீடியோல பாருங்க, சென்னையில மழை பெஞ்சு வெள்ளமா இருக்கு, சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்கறதுக்காக போகும்போது போலீஸ்காரங்க வந்து தடுக்கிறாங்க. சாலையோர வியாபாரிகள்லாம் வெயில கிடந்து கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய குடையெல்லாம் கொண்டு போய் கொடுக்கறாங்க. ஆனா நீங்க ரோட் ஷோ பண்றீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து தடுக்கிறாங்க. தவைக்காவினர் 50க்கும் மேற்பட்டோர் பைக்கில் பேரணியாக சென்று சாலையோர வியாபாரிகளுக்கு நிழல் குடைகள் வழங்கி வந்த நிலையில் ரோட் ஷோவிற்கு அனுமதி இல்லை என கூறி காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். பரவாயில்ல, எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிங்க, அதுக்காக யாரும் மக்களுக்கு சேவை பண்றதெல்லாம் நிப்பாட்டிட மாட்டாங்க. கேரளாவில் செட்டில் ஆன இந்த தமிழக நண்பர் சொல்றத கேளுங்க. நல்லதுன்னு சொன்னாலே அது விஜய் சம்பந்தமான ஆட்கள் தான் பண்ணுவாங்கன்னு ஒரு தடவை விஜய் சொல்லியிருக்காரு. அதுதான் இப்ப நடந்துட்டு வருது. பாத்தீங்கன்னா டிவிகே தோழர்கள் அந்த ஏரியால தண்ணி ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணிய கொண்டு போய் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்குள்ள மக்கள் என்ன கேள்வி கேட்கறாங்க பாருங்க. ஓட்டுக்காக தான் நீங்க தண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பாவம், மக்களை நினைச்சா கோவப்படுறதா இல்ல பாவப்படுறதானே தெரியல. தேர்தல் நேரத்துல மட்டும்தான் தண்ணி கொடுப்பாங்க, ரோடு போடுவாங்க நம்பிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க, நீங்க எங்களுக்கு ஓட்டு போடாட்டியும் பரவாயில்ல, வந்து தண்ணி வாங்கிட்டு போங்கன்னு அந்த நிர்வாகிகள்லாம் சொல்றாங்க. இது சம்பந்தமா நான் வேற வீடியோ தேடினப்போ கூட அந்த வீடியோ கிடைக்கவே இல்லை. எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. நான் இதில் போட்டிருக்க ஒவ்வொரு வீடியோஸையும் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி தான் எடுத்தேன். அப்படியே கிடைச்சா கூட இந்த மாதிரி ஏதாவது 1-2 வீடியோ தான் கிடைக்குது. இந்த வீடியோ போட்டிருந்த நண்பர் ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு உங்க விஜய் சாங்க அது மேலே போட்டு விட்டுருக்காரு. அதனால அவர் என்ன பேசினாருங்கிறதே சரியா கேட்கல. யாருக்காவது ஆடியோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண தெரிஞ்சதுன்னா அதை பிரித்து பாருங்க.
நான் சொன்ன மாதிரி தான் அவர் சொல்லியிருப்பாரு. தூத்துக்குடி மாவட்டம் திருவள்ளூர் தொகுதி தான் அந்த பெரிய தலை. இதில் வந்து மீனவர் கிராமம். இது கிட்டத்தட்ட பார்த்தா 1500 குடும்பத்துக்கு மேலே இருக்குது. தண்ணி பிரச்சனை பிரதான பிரச்சனையாக இருக்குது. அது வந்து இங்கே மட்டும் இல்லை, நம்ம திருவள்ளூர் தொகுதிக்குள்ளே இருக்குது. இங்கே என்னென்னா தனிப்பட்ட முறையில் வெளியே இருந்து குடிநீர் வாங்குற நிலைமையில் இருக்காங்க. இங்கே வந்து அந்த உப்பு தண்ணி பாதிப்பால் நிறைய பேருக்கு கிட்னி அது மட்டும் உப்பு சார்ந்த நோய்களால் தொடர்ந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கான தீர்வு வந்து இதுவரையும் எந்த இதுவும் இல்லை. இப்ப கடைசியா நாகப்பட்டினத்து மீனவர்கள் எல்லாம் இலங்கை கப்பற்படையினர் சிறை பிடிச்சிட்டாங்க, அவங்களோட படகுகள் எல்லாம் கைப்பற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு நாகப்பட்டினத்துல ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து நடந்துட்டு இருக்குது. மீனவர்களினுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக, மீனவர்களுக்கான அந்த ஒரு உரிமையை வாங்குவதற்காக ஒன்றிய அரசையும் தமிழக திமுக அரசையும் கண்டித்து இந்த மீனவர்களுக்காக குரலற்ற மக்களின் குரலாக ஒழிப்பதற்காக தமிழக வெற்றி கழகம் இன்று உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. ஏற்கனவே திரைத்துறையில் இருக்கும்போது இதே மீனவ பிரச்சனைக்காக 2011 இந்த மண்ணில் இறங்கி தளபதி அவர்கள் குரல் கொடுத்தார். தற்போது வரைக்கும் இந்த பிரச்சனை தீரல. கால் நூற்றாண்டை தாண்டி இந்த கண்ணீர் கதை தொடர்கிறது. இது தீரணும். நீங்க எல்லாம் கேட்கலாம், ஒரு சில விஷயங்களுக்கு தான் விஜய் வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காரு, நிறைய விஷயங்களுக்கு அவர் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ரங்கராஜ் பாண்டேவோட சாணக்கியா சேனல் பார்த்திருக்கீங்களா? நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ வந்துட்டு இருக்கும். 59 minutes ago, 58 minutes ago, 1 hour ago அப்படின்னு சொல்லிட்டு நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒரு வீடியோ வந்துட்டே இருக்கும். ஏன்னா நாட்டுல அந்த அளவுக்கு அக்கிரமம் அநியாயம் எல்லாம் ரொம்பவே கூடி போச்சு. அதுக்கெல்லாம் உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கணும்னா அவர் வந்து டிவிக்கே கட்சியை நடத்த முடியாது, ஒரு யூடியூப் சேனல் வேணா ரன் பண்ணலாம். அந்த அளவுக்கு நாட்டுல அக்கிரமங்களும் அநியாயங்களும் நடந்துகிட்டே இருக்கு. தினம் தினம் அதுக்காக குரல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா வேற எந்த நல்லதுமே பண்ண முடியாம போயிடும். அவரு வெறுமனே குரல் கொடுக்கறதுக்காக வரல, அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் சொல்றதுக்காக வர்றாரு. அதுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாம். உங்களால தான் நான் வளர்ந்தேன், அதனால என்ன வச்சு நீங்க எல்லாரும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்ப உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க மக்களே. தனக்கென வாழாத தரத்துல தாழாத ஒருத்தர் வாராரா இல்லைங்களா? உங்க மனசுல என்ன படுதுன்னு சொல்லுங்க. விஜய்க்கு எகென்ஸ்டா பேசுறவங்க அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் இப்ப ஆட்சி நடத்திட்டு இருக்கவங்க கிட்ட கேட்டீங்கன்னா புண்ணியமா போகும். விஜய் வந்து அது பண்ணாரா இது பண்ணாரான்னு கேக்குறவங்க இப்ப ஆட்சி நடத்திட்டு இருக்கிறவங்கள பார்த்து, சென்னையில வருஷம் மழை வெள்ளமா ஓடுது, எல்லாம் போட் வச்சு நீந்திட்டு போறாங்க, ஏன் அதுக்கான வடிகாலை இன்னும் அமைக்கல? லட்சக்கணக்கான மூட்டையா நெல்லு, 20 லட்சம் டன் நெல்லு மூட்டையா முளைச்சு சாப்பிடறதுக்கு வழி இல்லாம அத்தனை வீணா போயிருக்குது. ஏன் அதுக்காக வந்து ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க? டாஸ்மார்க்கை எந்த அளவுக்கு நவீனப்படுத்திருக்காங்க பாருங்க. இப்போ உள்ள இருந்த டாஸ்மார்க் தான் போயிருந்தேன், பார்த்தா புதுசா வெண்டிங் மிஷின்லாம் வச்சிருக்காங்க, சரக்கு வாங்க. இந்த வெண்டிங் மிஷின்ல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பியர்ஸ் அண்ட் இம்போர்ட்டட் லிக்கர்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. நாங்க எங்களுக்கு தேவையான லிக்கர்லாம் கார்ட்ல போட்டுட்டு கேஷ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணோம். பட் எக்ஸாக்ட் சேஞ்சை நீங்க இன்சர்ட் பண்ணாதான் கேஷ் பேமெண்ட் ஒர்க் ஆகும் போல. கேஷ் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும்னு பார்த்தா யூபிஐ ஆப்ஷன்லாம் இருந்துச்சு, அது மூலியமா பே பண்ணிட்டோம். பேமெண்ட் முடிஞ்சது நம்ம ஆர்டர் பண்ண ஐட்டம் அழகா நம்ம கைக்கு வந்துருச்சு. நல்லா கூலிங் ஆகும், எம்ஆர்பி ரேட்லயும் ஈஸியா இங்க வாங்க முடிஞ்சது. ஆனா ஏன் விவசாயத்தை இன்னும் நவீனப்படுத்தாமே வச்சிருக்கீங்க? பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாம போயிருச்சு, ஏன் போலீஸ் துறையை இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்ணாம இருக்கிறீங்க? இந்த மாதிரி கேள்வியெல்லாம் அரசாங்கத்தை பார்த்து கேட்டீங்கன்னா நாடு வந்து உருப்பிடும். ஒரு நடிகர் வந்துட்டாரு அப்படிங்கறக்கோசரம் அவர் நல்லதே பண்ண மாட்டாருங்கிறதும் அர்த்தம் கிடையாது. அரசியல்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் நடிக்கவே தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது. இது நாள் வரைக்கும் டிஎம்கே கட்சி வந்தது அப்படின்னா என்னெல்லாம் கெட்டது பண்ணாங்கன்னு சொல்லி ஏடிஎம்கே ஒரு லிஸ்ட் போட்டு எடுத்துட்டு வருவாங்க. அடுத்த தேர்தலுக்கு ஏடிஎம்கே என்னெல்லாம் கெட்டது பண்ணாங்கன்னு சொல்லி டிஎம்கே ஒரு லிஸ்ட் போட்டு எடுத்துட்டு வருவாங்க. அதனால மக்களும் மாத்தி மாத்தி ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ விஜய் மேல உங்களால என்ன குத்தம் குறை சொல்ல முடியும்? மிஞ்சி மிஞ்சி போனா கரூர்ல 41 பேர் இறந்ததுக்கு அவர் காரணம்னு சொல்லுவீங்க. அதுக்கு எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் போலீஸ் மேல மிஸ்டேக்னோ கவர்மெண்ட் மேல மிஸ்டேக்னோ ஒத்துக்கவே மாட்டீங்க. விஜய் மேல மட்டும்தான் தப்புன்னு சொல்வீங்க. ரைட்டு, இருந்துட்டு போட்டோம். வேற ஏதாவது அவர் மேல குத்த குறை சொல்ல முடியுமா? மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணல, கெட்டது பண்ணிட்டாரு, அவங்க கிட்ட ஹார்ஷா நடந்துகிட்டாரு, வேற ஏதாவது கெட்டது பண்ணிட்டாரு, இந்த மாதிரி ஏதாவது உங்களால சொல்ல முடியுமா? ஏதாவது நடிகைகளோட சேர்ந்து காசிப் தான் சொல்ல முடியும். அவர் ஸ்டாரா சினிமாவில் இருந்தப்போ கூட இந்த மாதிரி காசிப்லாம் வந்ததில்லை. அரசியல்ல இறங்கின உடனே சாக்கடை அள்ளி சேர்த்த வாரி அரைச்சு பூசுறீங்க. கீர்த்தி சுரேஷ சொல்லி பாத்தீங்க, கீர்த்தி சுரேஷ்க்கு மேரேஜ் ஆயிடுச்சு. பாவம் த்ரிஷா மேடம் தான் இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்காங்க. அவங்களோட சேர்த்து வச்சு வீடியோ ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, போட்டோ கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஏஐல எல்லாம் கிரியேட் பண்ணி போட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த மாதிரி கேரக்டர் அசசினேஷன் தான் உங்களால பண்ண முடியும். அவர் என்ன கெட்டது பண்ணாரு ஏதாவது சொல்ல முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க.
ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுதா பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு கொஞ்சமாவது புரிஞ்சிருக்கும். விஜய் ஜனநாயகன் மட்டும் இல்லை, ஜனங்களின் நாயகன் கூட தான் சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் காத்துட்டு இருக்க மாதிரி நானும் ஒரு மறுமலர்ச்சிக்காக காத்துட்டு இருக்கேன். வெயிட்டிங் ஃபார் 2026 எலெக்ஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளை நமதே வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.